வணக்கம். நான் ஜஸ்டிஸ். இது வந்து ஒரு சர்டிஃபை 60 8 இன்ச் திக்னஸ் இருக்கிற மேட்ரஸு. ப்ரொடெக்டர் இந்த மாதிரி பண்ணியிருப்போம். சைடெல்லாம் கொஞ்சம் கேப் விட்டு ஸ்டிச் பண்ணுவோம். ஏர் சர்க்குலேஷனுக்காக. கம்ப்ளீட்டாக ப்ரொடெக்டர் இருக்குங்க. வாட்டர் ப்ரூஃப் ப்ரொடெக்டர், டஸ்ட் ப்ரூஃபும் கூட. அதனாலேயே ரப்பருடைய லைஃப் வந்து டபுள் ஆகும். என்னென்னா பொதுவாக 10 இயர்ஸ் கேரண்டி கொடுத்தா ஒரு 20 இயர்ஸ் கூட அதுக்கு மேலேயே வந்து ரப்பர் லைஃப் வந்துடும். பின் ஹோல்ஸ் டபுள் சைடு இந்த மாதிரி இருக்கும். பின்க்கு ஒரு டிசைன் கூலிங்காகவும் இருக்கும். மேலே வந்து ஆர்கானிக் காட்டன் ஃபேப்ரிக் தான் இப்படி யூஸ் பண்ணுறோம். எட்ஜஸ் எல்லாம் இப்படி தான் இருக்கும். இந்த டேப் எட்ஜு அதெல்லாம் பண்ண மாட்டோம். சிம்பிளான டிசைன். இதுதான் நல்லது. ஏன்னா எட்ஜ் டேப்பிங் எல்லாம் பண்ணோன்னா உட்காரும் பொழுது நமக்கு அழுத்தம் கொடுக்கும். அதனால கூட கொஞ்சம் பெயின் வரலாம். அந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டோம். லேட்டெக்ஸ்க்கு ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும். எல்லா கார்னர்லையும் எங்கே உட்காந்தாலும் ஒரே மாதிரி கம்ஃபர்ட் இருக்கும். சூப்பராக இருக்கும் கம்ஃபர்ட்டு. பல்லடத்தில் நம்ம டெலிவரி கொடுப்போம். நம்ம வண்டியில் தான் எடுத்துகிட்டு போனோம். பாருங்கள், வண்டியில் முக்கால்வாசி எடுத்து இதுதான் பிடிச்சிருக்கு. ஒரு 5 ஃபீட்டு குயின் சைஸ் மேட்ரஸு 10 இன்ச் இந்த மாதிரி செலவு பண்ணுறோம். அப்புறம் அவங்க வீட்டில் வந்து விண்டோஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. ஒரு நெட் ஒன்று அடித்து கொடுத்துட்டு இந்த மாதிரி விண்டோஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணி வைங்க, ஏர் சர்க்குலேஷன் இருந்தால் தான் கூலிங்காக இருக்குன்னு சொல்லி காட்டும் கொஞ்சம் சின்ன வேலை இருந்தது. அதை ரிப்பேர் பண்ணி கொடுத்து ஃபிட்டட் கவர்லாம் போட்டு கொடுத்து எல்லாம் பண்ணி கொடுத்தோம். இந்த மாதிரி அவுட்புட் இருக்கும். லாஸ்ட்டாக ஃபோட்டோ எடுக்கல, அதனால் இது 10 இன்ச்